ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோட் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோட அனாட்டமியை பற்றி பார்க்கலாம். அதாவது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஆப்பை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து 2 பேனாக வந்து டிவைட் ஆகிருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பெயினில் தான் வந்து இந்த விண்டோ தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விண்டோவில் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து 2 மோடாக நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று வந்து ப்ராஜெக்ட் வியூவில், அது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதர் வியூவில் வந்து ஆண்ட்ராய்ட் வியூ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா ஆப் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஆப் ஃபோல்டருக்குள்ளே வந்து மேனிஃபெஸ்ட், ஜாவா அண்ட் ரிசோர்ஸ் ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜாவா ஃபோல்டர்ஸ்குள்ளே தான் நீங்கள் ப்ரோக்ராம் அடிக்கக்கூடிய ஜாவா கிளாஸ் ஃபைல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் ரிசோர்ஸ் ஃபைல்ஸ்குள்ளே வந்து அகெயின் 4 டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் வந்து ட்ராயபிள் ஃபோல்டர். இந்த ஃபோல்டரில் வந்து ஆப்குள்ளே இருக்கிற ட்ராயபிள் ஃபைல்ஸ், அதாவது இமேஜஸ், பேக்ரவுண்ட்ஸ் அதான் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸில் வந்து நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லேஅவுட் ஃபோல்டர். உங்கள் ஆக்டிவிட்டி, அதாவது உங்கள் ஆப்போட ஸ்க்ரீன் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீனுக்கான யூஐ வந்து இந்த லேஅவுட் ஃபைலில் தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம இப்போ நம்ம ஆப்பில் வந்து ஒரு மெயின் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கான யூஐ பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் ஃபைலில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைல் வந்து மிப்மேப் ஃபைல். இந்த ஃபைலில் வந்து நமக்கு ஆப்போட லான்ச்சர் ஐகான்ஸ்லாம் வந்து இங்கே நமக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு இங்கே 1 2 3 4 5 லான்ச்சர் ஐகான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே எதுக்கு 5 லான்ச்சர் ஐகான் இருக்குன்னா, ஸ்க்ரீனோட பிக்சல் டென்சிட்டியை பொறுத்து ஆப் வந்து லான்ச்சர் ஐக்கானை வந்து சூஸ் பண்ணிக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹை பிக்சல் டென்சிட்டி கூடிய ஃபோன்ஸ்க்கு வந்து லான்ச்சர் ஐக்கான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். சே 192x192 இருக்கும். அண்ட் உங்கள் ஃபோனோட பிக்சல் டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆப் வந்து இந்த லான்ச்சர் ஐக்கான் வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த லான்ச்சர் ஐக்கான் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து 48x48. ஸோ இது எதுக்குன்னா ஆப்போட பெர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம லான்ச்சர் ஐக்கனை வந்து ஸ்க்ரீனோட பிக்சல் டென்சிட்டியை பொறுத்து வந்து பிரிச்சுருவாங்க. அண்ட் லாஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே ஆப்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுற கலர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ், ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து எடிட்டர் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த எடிட்டர் விண்டோக்கு மேலே வந்து டேப்ஸ் இருக்கும். வெப் ப்ரௌசரில் எப்படி நம்ம டேப்ஸ் மாற்றுறோமோ அதே மாதிரி இங்கே டேப்ஸ் இருக்கும். அண்ட் இந்த எடிட்டர் விண்டோ வந்து நீங்கள் எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலுக்கு தகுந்த மாதிரி இந்த எடிட்டர் விண்டோ மாறிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மெயின் ஆக்டிவிட்டி ஒரு ஜாவா கிளாஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த எடிட்டர் விண்டோவில் வந்து அந்த ஜாவா கிளாஸோட ஃபுல் கோட்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். பட் இதுவே நீங்கள் ஒரு லேஅவுட் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லேஅவுட் ஃபைல் வந்து 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸில் வந்து பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் மோட் வந்து டிசைன் மோட். அந்த லேஅவுட் ஃபைல் வந்து ஃபோனில் ரன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது வந்து உங்களுக்கு இந்த விண்டோவில் காமிக்கும். அண்ட் சிமிலர்லி ஸ்ப்ளிட் மோட் அப்படின்னு ஒரு மோட் இருக்குது. அதாவது அந்த லேஅவுட் ஃபைலோட கோடும் பார்க்கணும், அதோட டிசைனும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்ப்ளிட் மோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட், எனக்கு வந்து டிசைன் பார்க்க வேணாம், நான் ஃபுல் கோட் மட்டும்தான் பார்க்கணுன்னா நீங்கள் கோட் அப்படின்ற மோடை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இந்த ஃபைல்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு வந்து எடிட்டர் பெயினுக்கு மேலே வந்து ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த டேப்பில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ்க்கு வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையில்லாத ஃபைல்ஸ் வந்து நீங்கள் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கவும் முடியும் உங்களால் வித் த க்ளோஸ் பட்டன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டர் விண்டோ கீழே வந்து நமக்கு ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து டேட்டாபேஸ் இன்ஸ்பெக்டர், ப்ரொஃபைலர், லாக்கேட், பில்ட், டெர்மினல், ப்ராப்ளம்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் ஏதாவது செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட பேன் வந்து நம்மளுக்கு இங்கே விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த டேட்டாபேஸ் இன்ஸ்பெக்டர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒரு டேட்டாபேஸ் இன்ஸ்பெக்டர் பேன் வந்துச்சு. ஸோ இது எதுக்குன்னா உங்கள் ஆப்பில் வந்து நீங்கள் ஒரு டிபி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிபியில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் இந்த டேட்டாபேஸ் இன்ஸ்பெக்டர் மூலமா பார்த்துக்க முடியும். அண்ட் சிமிலர்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் ப்ரொஃபைலர். உங்கள் ஆப் வந்து ஃபோனில் வந்து எப்படி ரன் ஆகிறப்போ வந்து எவ்வளோ நெட்ஒர்க்ஸ், எவ்வளோ ரிசோர்ஸ் அண்ட் எவ்வளோ சிபியூ வந்து இது கன்சியூம் பண்ணுதுன்ற அளவை வந்து நீங்கள் இந்த ஆண்ட்ராய்ட் ப்ரொஃபைலரில் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். அண்ட் சிமிலர்லி நமக்கு அதர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது வந்து லாக்கேட் வந்து டீபக் லாக்ஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணியிருந்தா, ஸோ ஃபோன் ரன் ஆகிறப்போ சில லாக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த லாக்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே பார்க்க முடியும் உங்களால். அண்ட் சிமிலர்லி
ஃபோனை ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு எதுவும் எரர் அடிச்சதுன்னா அந்த எரர்ஸோட இதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே தெரியும். அண்ட் டெர்மினல் ஆஸ் யூஷுவல் இது நம்ம விண்டோஸ் டெர்மினல் மாதிரி தான். ஸோ ஏதாவது கமாண்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு டாப்பில் இருக்கிற ஸ்டுடியோ டாப்பில் இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸ். ஸோ அது வந்து இந்த ஆப்ஷன்லாம் எதுக்குன்னா உங்கள் ப்ராஜெக்டோட செட்டிங்ஸை மாற்றுறதுக்கும் ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கும் உதவக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து இதுதான். ஸோ ஃபைல், எடிட், வியூ, நேவிகேட், கோட், அனலைஸ், ரிஃப்ராக்டர், பில்ட், ரன், டூல்ஸ், VCS. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு சம்மந்தமான ஆப்ஷன்ஸாக இருக்கும். அண்ட் சிமிலர்லி உங்கள் ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கூடிய சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆப்போட கான்ஃபிகரேஷன், உங்களோட எமுலேட்டரோட டைப்பு, ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட், ப்ராஜெக்டை வந்து டீபக்கிங் மோடில் ரன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். ஸோ அதில் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கும். அண்ட் சிமிலர்லி ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் மேஜர் வந்து உங்களுக்கு கிரேடல் அப்படின்னு இருக்கும். இந்த கிரேடல் அப்படின்னா என்னென்னா உங்கள் ஆப் வந்து சில லைப்ரரிஸ் கூட வந்து டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஆப் வந்து எந்தெந்த லைப்ரரிஸ் கூடலாம் டிபெண்ட்டாக இருக்குது, எதெல்லாம் வந்து உங்கள் ஆப் டிபெண்ட் பண்ணி இருக்குது, யூஸ் பண்ணுது அப்படின்னு நீங்கள் ஒரே பெனில் பார்க்கணுன்னா இந்த கிரேடல் ஃபைலில் உங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே ஆப்குள்ளே டிபெண்டன்சிஸ்ன்ற சப்ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ இந்த ஆப் வந்து கன்சியூம் பண்ணுது அப்படின்றது அர்த்தம். ஸோ நாளைக்கு உங்கள் ஆப்பில் வந்து ஒரு லைப்ரரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து உங்கள் ஆப் வந்து அதை டிபெண்ட் பண்ணி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இந்த பேனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவோட அனாட்டமி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கோட் யூனிவர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you.